நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு புதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, சென்ற வாரம் காயாரோகண படலம் பார்த்தோம். காயாரோகண பெருமான், அந்த பெருமானுடைய ஸ்தானம், அதனுடைய பெருமையை பார்த்தோம். தொடர்ந்து சித்தீச படலம். சித்தி என்ற சொல் ஈசன் என்ற சொல்லோடு சேரும் பொழுது வடமொழி தீர்க்க சந்தி என்ற புணர்ச்சி விதிப்படி சித்தீசர் என்று ஆகும். சித்த என்ற சொல் ஈச என்ற சொல்லோடு சேரும் பொழுது சித்தேசர் என்றாகும். சித்தீசர் என்றால் சித்திகளை வழங்குகின்ற ஈசர். சித்தேசர் என்றால் தானே சித்தராக இருக்கின்ற ஈசர். இந்த பெருமானுக்கு சித்தீசன் என்று பெயர் என்பதனால தன்னை வழிபடுவோருக்கு உலகிலே பெருமையாக சொல்லப்படுகின்ற அட்டமா சித்திகள், அனிமா முதலிய சித்திகள், அவற்றை எளிதிலே வழங்குகின்ற பெருமான். என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, சிரமமான அட்டாங்க யோக பயிற்சியினாலே நெடுநாள் காத்திருந்து பெறுகின்ற அந்த அனிமா முதலிய சித்திகளை எல்லாம் எளிதிலே இந்த பெருமானை வணங்கிய அளவிலே ஒருவர் பெறலாம் என்பது பொருள். அந்த பெருமானை பற்றி இப்பொழுது படிப்போம். மறுக்காவி வண்டூத மது ஊற்றும் வாவி திரு காயாரோகணத்தின் சீர்மை இது சொற்றாம். கருக்காயும் மற்றதற்கு வடகீழ்சார் கண்டோர் தருக்காத சித்தீசம் தன் இயல்பு சொல்வாம். மறு என்றால் வாசனை, காவி என்றால் கருங்குவளை மலர், நீலோத்பலம். அந்த வாசனையான குவளை மலரிலே வண்டு ஊத, வண்டுகள் அமர்ந்து அந்த மலனுடைய இதழ்களை பிரித்து தேனை உண்டு அந்த களிப்பினாலே சும்மை என்ற ஒலியினை உண்டாக்கும். அதான் வண்டு ஊதுதல் என்று சொல்லுதல். அவ்வாறு அரும்பாக இருக்கின்ற மலரை வண்டு அமர்ந்து பிரித்து அந்த மதுவினை உண்ட காரணத்தினாலே மீதி மது வழிகின்றது. அதான் மது ஊற்றும். இந்த காவி மலர் மதுவினை ஊற்றுகின்றது என்பது அந்த இயற்கை வளத்தினுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட நீலோத்பல புஷ்பங்கள் பூத்து குலுங்குகின்ற வாவி என்றால் பொய்கை, அந்த குளங்களோடு கூடிய திரு காயாரோகணம். இப்ப நூற்றுக்கணக்கான சிவத்தலங்களை காஞ்சிபுரத்துல சொல்லப்படுறார். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு தீர்த்தமானது இருக்கின்றது. அதான் ஒரு சிறப்பு. காஞ்சிபுரத்துல ஏதோ ஒரு தீர்த்தம் இருக்குங்கிறது இல்ல. சிவகங்கை என்பது எப்படி ஏகாம்பரேஸ்வருக்கு உரிய தீர்த்தமா இருக்கின்றதோ, அதே போல இந்த எண்ணில்லாத சிவத்தலங்களுக்கும் அந்தந்த தலங்களுக்கு உரிய தீர்த்தங்கள் இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். இந்த காயாரோகண தீர்த்தம் அதனுடைய சீர்மை என்றால் பெருமை இது சொற்றாம். இதனை ஒருவாறு நாம் சொன்னோம். கருக்காயும் மற்றதற்கு, கரு என்றால் அம்மா வயிற்றுல இருக்கிற கர்ப்பம், காய்தல் என்றால் அதன் மீது சினத்தல். மீண்டும் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கக்கூடாது என்று நம்முடைய பிறவியின் மீது சினங்கொள்ளுமா எது? இந்த காயாரோகண தலம். அதாவது
தன்னை வழிபட்டோர் மீண்டும் பிறப்பதற்கு அது ஒத்துக்கொள்ளாது, பிரிவினை மாற்றிவிடும். கருக்காயும் மற்றதற்கு வட கீழ்சார் என்றால் ஈசான்யத்திலே கண்டோர் தருக்காத சித்தீசம். சித்தீசம் என்று ஒரு தலம் இருக்கின்றது. அதனை தரிசித்தோர் தருக்காத என்றால் ஆணவம் கொள்ளாத, செருக்கடையாத அப்படின்னு அர்த்தம். பார்த்த உடனேயே பணிய வேண்டும் என்று தோன்றுகின்ற, சிரத்தை தோன்றுகின்ற அந்த பெருமானை பார்த்த உடனேயே இவரை வணங்காது போகக்கூடாது, இவரை நாம் மனமொழி மெய்களினாலே அன்போடு வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை பார்த்த அளவிலே தோன்றிவிடும். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவர் அந்த சித்தீசர். அவருடைய தன்னியல்பு சொல்வாம் என்று சொன்னார். கம்பை மாநதியின் கரை பெரும் காதல் கூர்த்தவம் ஆற்றும் ஆழ்வரை கொம்பு மஞ்சளின் காப்பணிந்து மெய் குளிர ஆடு நீர் மனம் கமழ்ந்தெழு பம்பு மஞ்சள் நீர் நதி எனப்புடை பறந்து சேரலும் பாய் புனர்ச்சடை எம்பிரான் அருள் பொங்கும் ஓகையின் இலிங்கமாயவன் எழுந்து தோன்றினான். கம்பை மாநதியை பற்றி பின்னால் தழுவ குழிந்த படலத்தில் வரப்போகுது. இருந்தாலும் காஞ்சிபுரத்தினுடைய தனிச்சிறப்பது. நாம் அன்றாடம் நம்முடைய புராணத்தை தொடங்கும் பொழுது அந்த பாடலைத்தான் பாடுகின்றோம். கம்பை மாநதி பெருக்கெடுத்தது. அதன் கரையிலே இருக்கின்ற பெருமானை காப்பதற்காக அம்பிகை அவனை தழுவ அவன் குழைந்தான். அந்த கம்பமானதியின் கரையிலே பெருமை கூறுகின்ற காதலினாலே தவம் செய்கின்ற மால்வரை கொம்பு, பெரிய மலையிலே பிறந்த கொம்பு. கொம்பு என்பது ஓம ஆகுபெயர். மலையிலே கொடி மரம் கொம்பு எல்லாம் காணப்படும் தானே. இமயமலையிலே காணப்படுகின்ற அழகிய கொம்பு போன்றவள் மலைமகள். அவள் மஞ்சளின் காப்பணிந்து உடம்பு முழுக்க மஞ்சளை பூசிக்கொண்டு அந்த கம்பை நதியிலே நீராடினாளாம். ஒரு நல்ல நாளிலே மெய் குளிர அந்த ஆடுகின்ற காரணத்தினாலே அந்த கம்பை நதியின் நீர் முழுவதும் மஞ்சள் நிறம் பெற்று அந்த உண்மையான மஞ்சளுடைய மனம், காரமான மனம், அந்த மனத்தோடு கமழ்ந்து அது ஓடுகின்றது, நிறைந்து ஓடுகின்றது. பம்பு மஞ்சள் நீர், அப்படி குதித்து கொண்டு ஓடுகின்ற மஞ்சள் நீரோடு கம்பை காணப்பட்டது என்பதனால அந்த கம்பைக்கே மஞ்சள் நதி என்ற ஒரு பெயரும் வந்தது. கம்பைக்கு 3 பெயர்: கம்பை, வேகவதி, மஞ்சள் நதி. அவ்வாறு அந்த நதி மஞ்சள் நிறமாக ஓடியதை கண்டவுடனே பெருமாட்டின் நினைவினாலே மகிழ்ந்து அதன் கரையிலே சுயம்புவாக தோன்றினானாம். அதாவது பெருமாட்டியை பிரியாத உள்ளம் கொண்டவன் இறைவன் என்பதனால பெருமாட்டி நீராடிய அந்த கரையிலேயே பாய் புனர்ச்சடை எம்பிரான், அவன் தலையில பாய்கின்ற அந்த பெரிய கங்கை நதி இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பை நதி கரையிலே அவன் லிங்கமாக தோன்றினான், ஆசையோடு தோன்றினான். ஓகை என்றால் உவகை, மகிழ்ச்சியோடு அங்கு தோன்றினான். லிங்கமாய் அந்த மஞ்சள் நதியினுடைய கரையிலே அவன் தோன்றினான். அந்த பெருமான் தான் சித்தீசன் என்று சொல்லப்படுகின்றான். கூடு கொள்கையால் குலவு மஞ்சள் நீர் கூத்தன் என்று பெயர் கொண்ட நாயகன். பெருமான் இவ்வாறு பெருமாட்டியை பிரியக்கூடாது என்ற கொள்கையினாலே அந்த ஆற்றங்கரையிலே சுயம்பு லிங்கமாக தோன்றினான் என்ற காரணத்தினாலே அவனுக்கு மஞ்சள் நீர் கூத்தன் என்று பெயர் உண்டாயிற்று என்று இந்த புராணத்திலே கூறப்பட்டிருக்கு. அந்த சித்தீச பெருமானுக்கு இன்னொரு பெயர். என்ன பெயர்? மஞ்சள் நீர் கூத்தன் என்பது அவருக்கு பெயர். அந்த பெருமானுடைய ஆடுகின்ற 2 தாள், பெருமான் லிங்கமாகத்தானே தோன்றினான், ஆடுகின்ற தாள் என்று சொல்கின்றாருன்னு கேட்டா, எல்லா தலங்களிலும் பெருமான் சிவலிங்க வடிவத்தில் தான் இருக்கின்றான். சிவலிங்க வடிவம் இல்லாத தலத்தினை தலமாக கணக்கிடுவதில்லை. என்ன, சித்திர சபை என்று ஒரு கோயில் தனியா இருக்கு, அதை ஒரு தனி தலமாக கணக்கிட மாட்டார்கள். அந்த சிவலிங்க திருமேனி இருக்கின்ற குற்றாலம் தான் தலமாக கணக்கிடப்படும். அதே போல சிவலிங்க திருமேனியை கொண்டுதான் தலத்தினுடைய எண்ணிக்கை. திருவாரூர்லயே அருணகிரியப்பர் கோயில் இருக்கு, அதே சேர்த்து ஆரூர் என்று ஒரு தலமாக கணக்கிடுவதில்லை. அங்க சிவலிங்க திருமேனி இன்னொரு திருமேனி இருக்கின்ற காரணத்தினால அது தனித்தலம். ஆகவே தலம் என்ற கணக்கு சிவலிங்க திருமேனியை கொண்டுதான். அப்படி இருந்தாலும் அந்த தலந்தோறும் பெருமான் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றான். ஆடுமாறு வல்லானும்
ஐயாருடைய ஐயனே என்று கூறுவார்கள். இன்றைக்கு நீங்க வந்து காசிக்கு போனீங்கன்னா, காசி அந்த கருவறையில விஸ்வநாதர் இருக்கிறாரு. அவரை சுத்தி பாத்தீங்கன்னா மார்பிள்ல நடராஜா ஆடின்னு இருப்பதா தான் பார்க்கலாம் படம். எல்லா தலங்களிலும் பெருமான் சிவலிங்க திருமேனியாக வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் அவன் கூத்தாடும் குணமுடையோன். ஆடுகின்ற பெருமானாகத்தான் அவனை அறிபவர்கள் அறிகின்றார்கள். உண்மையாக அறியும் பொழுது அவருடைய ஆட்டத்தை அறிகின்றார்கள் என்பதனால அவனுக்கு மஞ்சள் நீர் கூத்தன் என்று இந்த சித்தீஸ்வர பெருமானுக்கே பெயர். அவனுடைய அந்த பஞ்சகிருத்திய நடனம் புரிகின்ற 2 திருவடிகளையும் சித்தர் பற்பலர் அணைந்து போற்றி பலவிதமான சித்தர்களும் வந்து அவனை வழிபட்டு வான் சித்தி எய்தலால் பாடு சான்ற சித்தீசனாம் பெயர் பார்விளங்கும். அந்த பெருமானுக்கு மஞ்சள் நீர் கூத்தன் என்பது முதல் பெயர். ஆனால் அவனை அடைந்த சித்தர்கள் எல்லாம் அவனை வழிபட்டு உயர்ந்த சித்திகளை பெற்ற காரணத்தினாலே அவனுக்கு சித்தீசன் என்று பெயர். இது எப்படி சித்தர்கள் வந்து வழிபட்டு சித்திகளை பெற்றார்களா அப்படின்னு கேட்டா, அவனை வழிபட்டுத்தான் சித்திகளை பெற்று அவர்கள் சித்தர்களாயினார் என்பது பொருள். முனிவர் அணிவது நீரு அப்படின்னு வருது. முனிவர் என்றால் இந்திரியங்கள் அடங்க பெற்றவர் என்பது பொருள். முனிவர் அணிவது நீரு என்பதற்கு என்ன பொருள் கேட்டா, திருநீற்றினை அணிந்து அவர்கள் 5 பேர்களும் அடங்க பெற்று முனிவர்கள் ஆயினார்கள் என்பது பொருள். முனிவர் அணிவது நீர் என்பதற்கு என்ன பொருள்? முனிவராயிருந்து நீரணிகிறான் பொருள் கிடையாது. நீரணிதலினாலே முனிவர் ஆயினார் என்பது பொருள். என்ற காரணத்தினாலே இந்த பெருமானை வழிபட்டுத்தான் அவர்கள் சித்தர்கள் ஆயினார்கள் என்பதனால சித்தர்கள் வந்து வழிபட்டார்கள் என்று அந்த பெருமான் சொல்லப்படுகின்றான். பாடு சான்ற சித்தீசனாம் பெயர் பார்விளங்கும் அண்ணல். பாடு என்றால் பெருமை. சேடு, மாடு, பாடு என்ற சொற்களுக்கெல்லாம் பெருமை என்பது பொருள். மிக புகழோடு சித்தீசன் என்று அவர் விளங்குகின்றார். அவ்வண்ணல் சந்நிதி மாடு கூவதொன்றுண்ணி உன்னினோர்க்கெல்லாம் வழங்கு சித்திசால் சித்த தீர்த்தமே. அந்த பெருமானுடைய சந்நிதியிலேயே ஒரு குளம் இருக்கின்றது, ஒரு கிணறு இருக்கின்றது. கூவல் என்றால் கிணறு, மாடு என்றால் பக்கத்திலேயே, சந்நிதி பக்கத்திலேயே ஒரு கிணறு இருக்கின்றது. அதற்கு சித்த தீர்த்தம் என்று பெயர். அந்த தீர்த்தத்திலே ஆடினாலேயே அட்டமா சித்திகள் கிட்டி விடுமா. அப்படிப்பட்ட பெருமை கொண்டது அந்த சித்திசால் சித்த தீர்த்தம் என்று பார்க்கின்றோம். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற தீர்த்தங்கள் அது கிணறுகளா இருக்கலாம், குளங்களாக இருக்கலாம், பொய்கைகளாக இருக்கலாம், நதிகளாக இருக்கலாம். அந்த தீர்த்தங்களிலே ஆடுவதற்கென்று சிறப்பான தினங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தினத்திலே ஆடினால் பெரும் பயன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்த தீர்த்தத்திலே சனி ஞாயிறு ஆகிய 2 கிழமைகளிலும் ஆடினால் அவரவர் விரும்புகின்ற பயன்களை உடனுக்குடன் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒற்றையாழியன் கொடிஞ்சி வையமீதொளி பரப்பி வீங்கிருள் துமித்து எழும் கற்றை வெங்கதிர் கடவுள் நாளினும். ஒற்றையாழி, ஒரு சக்கரத்துல ஓடுறாரு. யாரு அப்படின்னு கேட்டா சூரியன். சூரியனுடைய தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான், ஒத்த சக்கரத்துல அந்த தேர் ஓடுது. கொடிஞ்சி அப்படின்னா தேர்ல உட்கார்ந்துக்கிட்டு போறவர் அமர்ற இடம். அது தாமரை வடிவத்திலே இந்த தேர் அமைந்திருக்கின்றது. அந்த தாமரையினுடைய கர்ணிகை பொகுட்டி என்று சொல்லப்படுகின்ற பீடம், அந்த பீடம் போல் சூரியன் அமர்கின்ற தேர் தட்டு அமைந்திருக்கின்றது. அதற்கு கொடிஞ்சி என்று பெயர். அந்த கொடிஞ்சியில் அமர்ந்து, வையம் என்ற சொல்லுக்கு பூமி என்பதும் பொருள், தேர் என்பதும் பொருள். ஏன்னு கேட்டா, முப்புறங்களை பெருமான் எரித்த பொழுது பெருமானுக்கு தேராக பூமி வந்ததுனால பூமிக்கே தேர் என்று பெயர் உண்டாகிவிட்டது என்பதனால வையம் என்றால் தேர். அப்பொழுது ஒற்றை கால் கொண்டு தாமரையினுடைய கர்ணிகை போன்ற பீடத்திலே அமர்ந்து தேரிலே வருகின்ற, தான் வந்து ஒளிபரப்பி இருளினை கிழிக்கின்ற அந்த கற்றை வெங்கதிர் கடவுள். கிரணங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக இருக்கின்ற கடவுள். சூரியனுடைய கிரணங்கள் எப்படி இருக்கும்? பீம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. கற்றை, ஒளி கற்றைகளையே கொண்டிருப்பவன், ஒளி கற்றைகளால் அமைந்த திருமேனி கொண்டவன் கதிரவன். கதிரவன் இடத்துல கருப்பு கிடையாது, இருள் கிடையாது. அவன் முழுவதும் ஒளி கற்றைகளால் ஆகிய திருமேனி கொண்டவன்.
அந்த கடவுள் நாளினும் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கருமுடத்திரல் காரினாளினும் பார்க்கறதுக்கு கண்ணங்கரையில்னு இருப்பான் என்பதனால அவனுக்கு காரி என்று பெயர். நாயனார் ஒருவருக்கும் காரி என்று பெயர். அவருக்கு ஏன் காரி என்று பெயர் வந்ததுன்னு தெரியல. அந்த காலத்துல செல்லமாக பெயர் வைத்திருப்பார்கள். பிள்ளை கருப்பா இருக்கிறதுனால கருப்பு குட்டின்னு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சிருப்பாங்க. அது அப்படியே நின்று இருக்கும். என்ன இந்த கிரகங்களிலே சனியினுடைய நிறம் கருப்பு. அதனால்தான் இன்றைக்கும் அந்த கருப்பு ஆடைதான் அவருக்கு விருப்பமானதுன்னு சொல்லி எல்லாரும் அதை அணிவிக்கின்றார்கள் கோயில்ல. அப்புறம் சனிக்கு சனீஸ்வரன் பேரு கிடையாது. நாம எல்லாம் தப்பா சனீஸ்வரன் சொல்றோம். சனீஸ்வரன் சொல்றதோட மட்டும் இல்லாம ஈஸ்வரனை விட சனீஸ்வரன் வஸ்தி அப்படின்னு சொல்ற அசடுகள் கூட உண்டு. சனியினுடைய பெயரில ஈஸ்வர சப்தம் கிடையாது. சனிக்கு உண்மையில என்ன பெயர்னா சனைச்சரன் என்பது வடமொழி பெயர். சனைகி என்றால் மெதுவாக, சரண் என்றால் ஊர்ந்து செல்பவன். இப்ப வியாழனை விட, வெள்ளியை விட, பூமிக்கு அருகிலே இருக்கின்ற செவ்வாய் முதலிய கிரகங்களை விட தொலைவிலே இருக்கின்ற சனி அது மிகவும் மெதுவாகத்தான் செல்லும், தொலைவு காரணமாக. என்பதனால பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அது மெதுவாக ஊர்வதை உணரலாம். என்பதனால ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கிறவன் அர்த்தம் அவன் பேருக்கு. சனைகி சதகா இது சனைச்சரகா. அத தமிழ்ல சொல்றார் முடத்திரல் காரி. முடத்திரல்னா நொண்டி பையன் அர்த்தம். நொண்டியானவனால வேகமா போக முடியுமோ? போக முடியாது. சுக்கிரனோ வியாழனோ போற ஸ்பீடுக்கு சனினால போக முடியாது. என்பதனால அவன் சனைச்சரன். அவன் சனீஸ்வரன் இல்ல. அதனால இனிமே யாரும் அப்படி பயன்படுத்தாதீங்க. கோயில்லையும் பேர் எழுதி போடும்போது சனின்னு எழுதி போடுங்க போறோம். சனீஸ்வரன் என்று எழுதி போடக்கூடாது. ஈஸ்வரனுக்கு ஈஸ்வர சப்தம் இங்க கிடையாது. கருமுடத்திரல் காரி நாளிலும் அந்த சனிக்கிழமையிலும் எட்டு தெண்டிரை சித்த தீர்த்த நீர் எய்தி ஆடி அவ்வேந்தல் தாழ் தொழும் கொற்ற வாழ்வினார் கெழுபிறப்பு நோய் கோடி யோசனை கப்புறத்ததே. இந்த சனி ஞாயிறாகின்ற 2 தினங்களிலும் அலைகள் வீசுகின்ற தெளிவான அலைகள் வீசுகின்ற சித்த தீர்த்தத்திலே அந்த நீரினை எய்தி ஆடி அந்த ஏந்தல் தாழ் தொழும் சித்தீச பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற கொற்ற வாழ்வினாருக்கு என்றால் வெற்றியோடு கூடிய இம்மை வாழ்வினை பெற்றவர்களுக்கு, அதாவது அவனை வழிபடுவதனால இந்த பிறப்பிலே அவர்கள் விரும்பியதெல்லாம் பெற்று வாழ்வார்கள். அட்டமா சித்தி பெற்று விட்டதுனால அவங்கள் விரும்பியதெல்லாம் பெறுவார்கள். அட்டமா சித்தியில பிராகாமி என்று ஒன்று, அது விருப்பப்படி வாழ்தல் என்பதனால அவர்கள் விருப்பப்படி வாழ்பவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அட்டமா சித்தியினால முக்தி கிட்டாது. ஆனால் சித்தீசனை வழிபடுவதனால இவர்களுக்கு முக்தியும் கிட்டும் என்பதை கூறுகிறார். அப்ப கொற்ற வாழ்வினாருக்கு எழு பிறப்பு நோய், மீண்டும் பிறக்கின்ற நோய் அல்லது எழுவகை பிறப்பு நோய். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? மனித பிறவி போனா மீண்டும் மனிதனாக பிறப்போம் என்பதற்கு உத்திரவாதம் கிடையாது. 7 வகையான பிறப்புல எது வேணா சேரலாம். ஊர்வன பரப்பன என்று எது வேணா சேரலாம். அதான் எழு பிறப்பு என்று சொல்லப்பட்டது. அந்த நோய் என்பது இவர்களுக்கு கோடி யோசனைக்கு அப்புறத்ததே, ரொம்ப தூரத்துல இருக்கான் என்றால் இவர்கள் பிறவிக்கு அஞ்ச வேண்டாம் என்பது பொருள். அடுத்தது அரிசாப பயம் தீர்த்த தானப்படலம். தானம் என்றால் தலம் என்பது பொருள். ஸ்தானம். அரி என்றால் திருமால். திருமாலுக்கு ஏற்பட்ட சாபம் என்றால் கர்சு. அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிருகுமுனிவர் அவருக்கு அளித்த சாபம், தண்டனை என்று கொள்ளுங்கள். அதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட அச்சம். ஒரு முனிவர் நமக்கு சாபம் கொடுத்தார்னா நம்ம என்ன சந்தோஷமாப்படுவோம்? அதனால் நமக்கு அச்சமும் ஏற்படும். இப்பொழுது சாபத்தையும் தீர்க்க வேண்டும், அச்சத்தையும் தீர்க்க வேண்டும். திருமாலுக்கு பிருகுமுனிவர் அளித்த சாபத்தினால் ஏற்பட்ட அச்சத்தையும் முறையாக அந்த சாபத்தையும் பெருமான் தீர்த்தருளினார். தீர்த்தருளிய பெருமான் எழுந்தருளிருக்கின்ற இடம், அதனை பற்றிய படலம் என்று பார்க்கின்றோம். புரிமுறுக்குடைந்த விழ 6 அடி புல் முரன்றுவாய் மடுக்கும் இன்னறை விரிமலர்த்தடம் புடை உடுத்த சித்தீச மேன்மையின் விளைவி எம்பினாம். 6 அடி புல்
6 கால்களை கொண்ட பறவை. அது என்ன 6 கால்களை கொண்ட பறவை? நாம பார்க்கிற பறவைக்கெல்லாம் 2 கால் தானே இருக்கு. அது குருவியா குருவியா இருந்தாலும் சரி, பெரிய கழுகா இருந்தாலும் சரி, 2 கால் தான் இருக்கு. ஆனா 6 கால் கொண்ட பறவை உண்டு. அதான் வண்டு என்று பார்க்கின்றோம். அந்த வண்டு என்ன பண்ணுது? அரும்பாக இருக்கின்ற மலரிலே அமர்ந்து அந்த அரும்புகளை அவிழ்த்து மலரை திறந்து தேன் உண்ண வல்லது இந்த வண்டு. அரும்பாக இருக்கும் பொழுது மலருடைய தோடு என்று சொல்லப்படுகின்ற இதழ்கள் அவை வலிமையாக ஒன்றோடொன்று பொருந்தி இருக்கின்றன. நல்லா பார்க்கலாம். மலராத ஒரு முல்லை அரும்பு கூட பாருங்க, அது அது திக்கா இருக்கும். அப்படியே அது மலர்ந்து விட்டதென்றால் அதனுடைய இதழ்கள்லாம் மென்மையா போயிடும். அதாவது முறுக்குதல். அது மலர்வதற்கு முன்பாக அரும்புகள்லாம் முறுக்கி கொண்டு இருக்கும். அந்த இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தி டைட்டா இருக்கும். அதை மலர்கின்ற பருவத்திலே அரளி போன்ற அந்த பேரரும்புகளை மனிதரால அழுத்தி பிரிக்க முடியும். ஆனால் வண்டுகள் இருக்கின்ற சாமர்த்தியம் மனிதர்களுக்கு கிடையாது. வண்டு அறிந்து, பக்குவம் அறிந்து முன்பாகவே அந்த மொட்டிலே அமர்ந்து தன்னுடைய ஆற்றலினாலே மலர்த்துகின்ற தன்மை கொண்டது. வண்டு மட்டும் அரும்புகளை மலர்த்தும். அவ்வாறு அந்த இறுக பிடித்துக் கொண்டிருக்கின்ற இதழ்களை அவிழ்ந்து போகும் வண்ணம் 6 கால்களை கொண்ட பறவையானது அந்த அரும்பினை மலர்த்தி வாய்மடுக்கும் என்றால் அதற்குள்ளே இருக்கின்ற தேனை பருகும் இன்னரை அந்த தேனானது விரிமலர்த்தடம் புடை உடுத்த அந்த தேனோடு மலர்கின்ற மலர்கள் பல காணப்படுகின்ற அந்த குளம் அல்லது தடம் நீர்நிலை அதனை அருகிலே கொண்டிருக்கின்ற சித்தீசத்தினுடைய மேன்மையின் விளைவினை நாம் எடுத்து சொன்னோம். உரிய மற்றதன் உத்தரத்துறும் உணவூதி ஆச்சிரம வைப்பினில் திருவிழா அரி சாப வெம்பயம் தீர்த்தமானவன் சீர்த்தி கூறுவாம். அந்த சித்தீசத்தினுடைய உத்தரத்து உறும் வடக்கே இருக்கின்ற உவன ஊர்தி, உவனன் என்றால் கருடன், கருடனை உறுதியாக கொண்டிருக்கின்ற திருமாலுடைய ஆசிரமம். திருமால் அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்தாராம். அந்த தான் அமைத்த ஆசிரமத்திலேயே தன் திருக்கரங்களினாலே ஒரு பெருமானை எழுந்தருளுவித்தார். அந்த பெருமானை வழிபட்டு தன்னுடைய சாபத்தை நீக்கிக் கொண்டார் என்பதனால அந்த பெருமானுக்கு அரிசாப பயம் தீர்த்த பெருமான் என்று பெயர். திருவிழா அரிசாப வெம்பயம் தீர்த்தமானவன். திருவி என்றால் மாறுபாடு. நிச்சயமாக, அதாவது வழிபட்டோர் விரும்புகின்ற வரத்தை தருவதில் இறைவனுக்கு அங்கு எந்த மாறுபாட்டு உணர்ச்சியும் கிடையாது. பின்னை இன்னார் பெருமாண்டிகளே என்ற அப்பர் பெருமான் சாமியை வழிபட்டு ஒரு வரத்தை கேட்டோம்னா யோசிக்காம கொடுக்கிறவராம் பின்னை என்னார் பெருமாண்டிகள் என்பதனால நாம் விரும்புவதே தாம் விரும்புகின்ற கடவுள் என்பதனால திருவில்லாத கடவுள். நான் அவன் தட்ட போய் ஒண்ணு கேட்கிறேன், யோசிக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. கடவுள் சொல்ல மாட்டார், அப்படியா ஓகே அப்படின்றது. அதான் திருவில்லாத கடவுள். அந்த வானவருடைய சீர்த்தி பெருமையை கூறுவாம் என்று சொன்னார். செப்பு முன்னை நாள் அதிதி மைந்தரும் நிதியின் மக்களும் இடையராது பேர் அப்பு மாறிபை தண்ணில் ஆண்டுகள் அழுக்கறுத்து வெஞ்சமரியற்றுழி மைப்புறுத்த கண் அரம்பை மார்முலை உழுத மார்பினார் வலி இழுத்தலும் உப்பெறிந்த பூங்கமல வாழ்விழி தோன்றல் எய்தி வெம்படை விதிர்த்தனன். பழைய புராண காலத்திலே செப்பு முன்னை நாள் எல்லோரும் சொல்லி வருகின்ற பழங்காலத்திலே, ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் அடிக்கடி போரிட்டுக் கொள்வார்கள் என்று வேதங்களிலே வருகின்றது. தேவாசுரா சங்கத்தாசன், தேவர்களும் அசுரர்களும் போரிட்டுக் கொண்டார்கள் என்று பல இடங்களிலே வருது என்பதனால அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்பது பொருள். இந்த காலத்திலும் விடாத சண்டை போட்டுக் கொள்கின்ற நாடுகளை பார்க்கிறோம். அதுபோல அவர்கள் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப சண்டைக்கு வந்துடுவாங்க. செப்பு முன்னை நாள்னா இவ்வாறு பெருமையோடு சொல்லப்பட்ட ஒரு யுத்தத்திலே, தேவாசுர யுத்தத்திலே அதிதி மைந்தர் காசியப்பர் என்ற ஒரு முனிவர், அவருக்கு 2 மனைவியர். திதி என்ற மனைவிக்கு பிறந்தவர்களுக்கு தைத்தியர்கள் என்று பெயர். திதி குமாரர்கள் என்பது பொருள். அவர்கள் தான் அசுரர்கள். அதிதி என்ற மனைவிக்கு பிறந்தவர்களுக்கு ஆதித்யர்கள் என்று பெயர். அவர்கள் தான் தேவர்கள். ஆகவே இருவரும்
ஒரு தகப்பனுக்கு இரு தாய் மக்கள் என்பதனால சகோதர பான்மை கொண்டவர்கள். இருந்தாலும் அது அவங்க தானே சண்டை போட்டுப்பாங்க. சண்டையே யாருக்குள்ள வரும்னா அண்ணன் தம்பிக்குள்ளதான் வரும். இன்னைக்குமே அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அறியாத இடத்துல சண்டை வரதில்லை. இவர் இருவரும் இடையராது என்றால் ரெஸ்டே கொடுக்காம பேர் அப்பு மாறி பெய்து. அம்பு என்பது அப்பு என்று எதுகை நோக்கி வலித்திருக்கின்றது. அப்பு என்றால் ஜலம், அந்த பொருள்ல வரல. அம்பு மழை பெய்து எண்ணில் ஆண்டுகள் அப்படின்னா கணக்கில்லாத ஆண்டுகள் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஓயாத சண்டை போடுவதற்கு ஒரு அடிப்படை வேண்டும். என்ன அடிப்படைன்னு கேட்டா பொறாமைதான் அடிப்படைன்னு சொல்லிட்டேன். நம்ம போடுற சண்டையை எப்ப நிறுத்திப்போம்னா, சரி போனா போறதுன்னு விட்டுறணும்னா பொறாமை குறையணும். பொறாமை குறையவில்லை என்று சொன்னால் சண்டை நிற்க போறதில்லை. அழுக்கறுத்து என்று சொன்னார். அழுக்கு அறுத்து என்று பிரிக்க கூடாது. அழுக்கு அறுத்து என்றால் அழுக்கினை போக்கின்னு அர்த்தமாயிடும். அது அர்த்தம் இல்ல. அழுக்கறுத்தல் என்பது ஒரே சொல், பொறாமை கொள்ளுதல். அதனால்தான் அழுக்கறுத்தல் என்பதுதான் அழுக்காறு என்று முதல் நிலை நீண்ட தொழிற்பெயராக வருகின்றது. அழுக்காறு என்றால் பொறாமைப்படுதல், அழுக்கறுத்தல் என்றாலும் பொறாமைப்படுதல். பொறாமை காரணமாக வெஞ்சமர் இயற்றுழி பெரிய யுத்தத்தை செய்கிறார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது மைப்புறுத்த கண் அரம்பை மார்முலை உழுத மார்பினர் வலியிழத்தலும். இந்த தேவலோகத்தில் இருக்கின்ற ரம்பைகள், அவர்களோடு இன்பம் நுகர்கின்ற தேவர்கள் தோற்க ஆரம்பித்தார்கள். அசுரர்கள் வெல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது திருமால் என்ன பண்ணார்? தேவர்களை காக்க வேண்டி அவர் தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் செய்வதற்காக வந்தார். அசுரர்கள் கண்ணெதிரிலே தன்னுடைய சக்கராயுதத்தை சுழற்றி காட்டினானா, ஓடிப்படுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. துப்பெறிந்த பூங்கமல வாழ்விழி தோன்றல். சிவந்த ஒளி, துப்பு என்றால் பவளம், அதனுடைய ஒளி சிவப்பு. அந்த சிவந்த ஒளியோடு காணப்படுகின்ற தாமரை மலர், அந்த தாமரை மலர் போன்ற நயனத்தை கொண்டவர் பங்கஜ லோச்சனன். அந்த திருமால் தோன்றி வெம்படை விதிர்த்தனன். விதிர்த்தல் அப்படிங்கிற சொல்லு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னு பார்க்கணும் திருவாசகத்துல. விதிர் விதிர்த்தல், விதிர்த்தல் என்பது நடுங்குதல், சுழலுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. பெருமானுடைய பேரருளை நினைத்து கண்களிலே நீர் பாய, உடம்பிலே மயிர் முகிழ்ப்ப, உடம்பு ஆட வேண்டும், அதான் விதிர்த்தல். சுற்றுதல் என்ற பொருளிலே வருகின்றது. சில சொற்கள் தமிழில தன்வினை பிறவினை இரண்டிற்கும் பொது. பிளந்தான் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். பிளத்தல் என்பது இரண்டு வினைகளுக்கும் பொது. தான் பிளந்தாலும் பிளத்தல் தான். அவன் பிளந்தான். தன் கையில ஒரு மாம்பழத்தை வச்சு பிளந்தாலும் பிளத்தல் தான். அப்ப தன்வினை பிறவினைக்கு பொது. அதுபோல விதிர்த்தல், சுழலுதல், சுழற்றுதல், அந்த இரண்டுக்கும் பொது. திருமால் என்ன பண்ணார்? கையில இருக்கிற சக்கராயுதத்தை பிரயோகம் செய்வதற்காக சுழற்றினார். அதை கண்டவுடனே திருமால் சக்கராயுதத்தை பிரயோகம் செய்தால் நாம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போவோம் என்பதை அறிந்த அந்த அசுரர்கள் ஓட தலைப்பட்டார்கள். எஞ்சுதானவர் அஞ்சி ஒட்டெடுத்து இருமயோகு செய் பிருகுமாமுனி தஞ்ச மாமனை கிழத்தி பூமகள் தாயெனப்படும் கியாதி தன்புடை வஞ்சமின்றி வந்து அடைக்கலம் புக வருந்துரேன் மின் என்று அபயம் நல்கி அப்பஞ்சின் மெல்லடிப்பாவை ஆச்சிரமத்தின் உள்ளுற பாதுகாத்தனள். எஞ்சு தானவர், எஞ்சுதல்னா மீதி இருத்தல் என்ற பொருள் இல்ல, தோற்றல் என்ற பொருள். தோற்று போன தானவர்கள், தானவர் என்றால் அசுரர்கள். தானவர் என்று படிக்கக்கூடாது. தானவர் என்றால் அசுரர்கள். இந்திரன் மால், இந்திரன் பிரமன் மாலுக்கும் அது வர்றாரு இல்லையா, பாடுறாரு இல்லையா, தேவர் நாகர் தானவருக்கும் பெருமான் அப்படின்னு வருது. பிரமன், இந்திரன் மால், தேவர் நாகர் தானவருக்கு பெருமான், கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இப்ப தானவர் என்றால் அசுரர்கள். அவர்கள் அஞ்சி ஓட்டெடுத்து இருமயோகிசை பிருகுமாமணி. இருமை என்றால் இரண்டு என்ற பொருள் வரல. இரண்டு மூன்று என்ற சொற்களுக்கு பெருசு என்பது பொருள். இருந்துறையுள் வேல்மிடத்தன் சிந்தனைக்கே கொத்தான் பெருந்துறையில் மேயபிரான் என்ற இடத்துல இருந்துறை என்ற சொல் பெருந்துறை என்ற பொருளை தருகின்றது. திருவாசகத்துல ஒரே ஒரு இடத்துல இவ்வாறு வருது. திருவெண்பாவில திருப்பெருந்துறையை இருந்துறை என்று கூறுகின்றார். பெருந்துறை என்பதற்கு பதிலா
இப்ப இருங்கடல்னு சொல்றோம், பெரிய கடல். முன்னீர் என்று சொல்கின்றோம், பெரிய சமுத்திரம். இருநிலம் என்று சொல்கின்றோம், பெரிய உலகம். ஆகவே இரும யோகு செய்தல் என்றால் பெரிய யோகத்திலே இருக்கின்றார். அந்த பிருகு மாமுனிவருடைய ஆசிரமம், அதற்கு வருகிறார்கள். முனிவர் யோகத்திலே இருக்கின்றார். ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல அம்மா மட்டும் இருக்காங்க. தஞ்ச மாமனை கிழத்தி, தஞ்சம் என்றால் சரணாகதி, சரணாகதியாக வருகின்றார்கள். அந்த மாமனை கிழத்தி, அந்த பிருகுமுனிவருடைய உயர்ந்த இல்லறத்திற்கு தலைவியாக இருக்கின்றவள், பூமகள் தாய், மகாலட்சுமியினுடைய தாய் என்று கூறப்படுபவள். அவளுக்கு கியாதி என்று பெயர். பிருகுமுனிவருடைய மனைவி, பிருகுமுனிவருடைய பெண் தான் மகாலட்சுமி என்பதனால் அவளுக்கு பார்கவி என்று பெயர். ஆகவே இந்த கியாதி என்பவள் திருமாலுக்கு மாமியாராக இருக்கக்கூடியவள். அந்த கியாதி அவளிடத்திலே வந்து சரணம் புகுந்தார்கள். வந்து வஞ்சமின்றி வந்து அடைக்கலம் புக, கள்ளமில்லாமல் வந்து அடைக்கலம் புகுகின்றார்கள். ஏன்னா அடைக்கலம் புகும்போது கூட ஒரு சிலருக்கு கள்ளம் உண்டாம். நீதான் கதின்னு நம்மள்ட்ட ஒருத்தன் சொல்றான்னா ஏமாத்துறதுக்காக கூட சொல்லலாம், உண்மையாகவே சொல்பவர்கள் குறைவு. அந்த திருவாசர் சொல்லும் பொழுது, பெருமானே என்னை நம்பி ஏமாறாதுன்னு சொல்லிட்டார். என்ன, நீசனேனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே, என்னை நம்பி நீ ஆட்கொண்டாய் என்று சொன்னால் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஆகவே நீ என்னை ஆட்கொள்வது என்பது உன்னுடைய ரிஸ்க் என்று சொல்றார் என்பதனால அடைக்கலம் புகும்போது கூட உண்மையான எண்ணத்தோடு புகுவோர் சிலர் தான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது அசுரர்கள் நிஜமாவே அடைக்கலம் புகுந்தார்கள். அம்மா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் என்று வந்து அடைக்கலம் புகுந்தார்கள். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வருந்தேன் மின், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரையும் உங்கள் உயிருக்கு நான் அபயம் தருகின்றேன் என்று சொல்லி அந்த வீட்டு வாசல்லே நின்னாங்களாம். உள்ள போங்கன்னு சொல்லிட்டு, இவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அடைக்கலம் கொடுத்து விட்டுமே என்பதற்காக வீட்டு வாயிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த ஆசிரமத்தை பாதுகாத்தார்கள். பாதுகாக்கும் பொழுது சீற்றமிக்கழச் சேர்ந்த கண்ணினான் திகிரி ஓச்சியங்கு இது மாதவன் மாதவன் போற்றி வாய்தலின் வைகு மாமியை பொறுக்க நச்சிரன் துணித்து வீழ்த்தலும். கோபத்தோடு வருகின்ற கண்களையோடு வருகின்றார் அந்த திருமால். அவர் கண்ணில கோபம் தெரியுது நெருப்பு போல. அவன் திகிரி என்றால் சக்கரம், சக்கர ஆயுதத்தை, ஓச்சி என்றால் எரிந்து பயன்படுத்தி வீசி, அப்படி சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து கொண்டே வருகின்ற மாதவன், மாதவன் என்று சொல்லக்கூடாது, மாதவன் என்ற தமிழ் சொல்லுக்கு பெரிய தவத்தை செய்தவன் என்பது பொருள். இது மாதவன் என்ற வடமொழி சொல். மது என்ற அசுரனை முன்னர் அழித்தவன் என்பதனால் மாதவன். அவன் வாய்தலின் போற்றி வைகு மாமியை, போற்றி என்றால் பாதுகாத்து ரட்சித்து அசுரர்களை தன் வீட்டிற்குள்ளே காப்பாற்றி வாசலிலேயே நின்று கொண்டிருக்கின்ற தன்னுடைய மாமியை, தனக்கு மாமி என்ற உறவு கொண்ட அவரை, மாமி என்ற உறவு தாய்க்கு சமானம், மேலும் அவள் ஒரு பெண் என்பதனால அந்த இரண்டு காரணத்தினாலே அவளிடத்திலே இவர் என்ன பண்ணணும், வாபஸ் வாங்கிடணும். ஆனால் இவர் கொண்ட கடும் கோபத்தினாலே அவளை பெண் என்றும் கருதாது, தன்னால் வணங்கத்தக்க மாமி என்றும் கருதாது, அவளுடைய சிரத்தினை, தலையினை பொறுக்கென என்றால் உடனுக்குடன் விரைவாக துணிந்து வீழ்த்தினார், வெட்டிட்டார். இவ்வாறு வீழ்த்தின உடனே இறந்து போன அந்த மாமி கூ கூ என்று ஓலமிட்டு கொண்டு இறந்தாள், கழுத்து அறுபட்டு இறந்தாள். அந்த சத்தத்தினை தன்னுடைய இரண்டு செவிகளிலே ஏற்று யோகம் கலைந்த முனிவனாகின்ற பிருகு அங்கு வந்து என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கின்றார். ஏற்றெழுந்த கூகு ஒலித்திரள் இரு செவித்துளை ஏறு மாமுனி மாற்றரும் திரள் யோகு நீங்கி. அவனுடைய யோகம் எப்படிப்பட்டதுன்னா அதனுடைய திறமைக்கு ஈடு இணை கிடையாது. அப்படிப்பட்ட யோகத்திலிருந்து அவன் விழித்து மனைவி பட்டதும் மற்றும் நோக்கினான். மனைவி இறந்து போனதும், படுதல் இறந்து போதல், படுதல் என்ற சொல்லுக்கு பல பொருள். படுதல் தோன்றுதல் என்ற பொருளும் உண்டு, அதற்கு நேர் எதிரான இறந்து போதல் அழிதல் என்ற பொருளும் உண்டு, படுதல் அனுபவித்தல் என்ற பொருளும் உண்டு. சுற்றுமுற்றும் பார்த்தார், என்ன நிகழ்ந்து என்பதையெல்லாம் அறிந்தார். அறிந்த உடனே கண்டு மாழ்கினன் துயரின், உடனே துயரத்திலே அவர் வந்து ஆழ்ந்தார். மூழ்கினன் வருந்தினார். கண்கள் சேர்ந்தனன், அவருடைய கண்கள் சிவந்தன. இதழ் துடித்தனன், கோபத்தினாலே அவருடைய வாய் துடிக்கின்றது.
மண்டு வெங்கனல் புரிதரிப்ப கண்களிலிருந்து நெருப்பை கக்கினார் அவர். அம்மாதவன் தன்னை வெகுண்டு நோக்கினான். திருமாலை கோபமாக பார்த்தார். பார்த்து ஒன்றளிர்கர தறிவை தன்னை மற்றுனக்கு மாமியை தருகனாளனாய் மிண்டினார் கொலை செய்து விட்டினாய். வெய்ய உய்யுமாறவன் இருக்கு. அங்கு ஒரு சீர் குறைந்திருக்கின்றது. வெய்ய நீ இனி உய்யுமாறவன் என்று கொள்ளலாம். அழகான ஒளி மிகுந்த கரத்தினை கொண்டிருக்கின்ற பெண் என்றும் பாராது, உன்னால் மரியாதை செய்யத்தக்க மாமி என்றும் பாராது, தருகனாளனாய், தருகன் என்பதற்கு வீரம் என்பது பொருள், அது இங்கு முரடனாய் என்ற பொருளிலே வருகின்றது. வீரன் என்பவன் பெண்ணை கொள்பவன் வீரனாக மாட்டான். அதனால்தான் அந்த அரக்கி, அவ பேர் என்ன, தாடகை, அவளை கொல்லுமாறு விஸ்வாமித்திரர் சொல்லும் பொழுது ராமபிரான் யோசித்தார், ஒரு பெண் மீது அம்பு போட்டால் அது என்னுடைய வீரத்திற்கு இழுக்காகுமே, பெண்ணை கொன்றான் என்ற அவப்பெயர் உண்டாகுமே அப்படின்னு நினைத்த பொழுது ராமபிரானை பார்த்து விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார், இவளை பெண் என்று நினைக்காதே, என் பேச்சை கொண்டு கொல் அப்படின்னார். அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டார், அவ்வளவுதானே, பொறுப்பு விஸ்வாமித்திரோடது. விஸ்வாமித்திரர் பெரியவர், அவர் சொன்னா நம்ம கேட்கணும், அவ்வளவுதான், நமக்கு பொறுப்பு கிடையாது என்று ராமபிரான் செயல்பட்டான்னு வருது என்பதனால பெண்ணை கொல்வது வீரமாகாது. அப்ப வீரம் என்பது இங்க இகழ்ச்சி குறிப்பு. அப்ப அதுக்கு அதை எப்படி விளக்குறாருன்னா, வீரனை போல மிண்டினால் கொலை செய்து விட்டினாய். மிண்டுதல் என்றால் பிடிவாதம் பிடித்தல். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் அப்படின்னு திருவாசல் பார்க்கிறோம். அதாவது உலகம் மித்தை, இந்த உயிரே கடவுள் என்று பிடிவாதம் செய்கின்றார்கள். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் அதை வலியுறுத்துவதற்கு பலவிதமாகவும் வாதிடுவார்கள். அதான் மிண்டுதல். மிண்டற்கு மிண்டலால் பேசேன் என்று நம்பியாருடைய தேவாரம். ஒருத்தன் பிடிவாதம் பண்றானா அவனுக்கு நான் இணையான பிடிவாதம் பண்ணுவேன், ஒருத்தன் விடாய்க்கிறானா அவனுக்கு இணையான விடாய்ப்பேன் என்று தன்னை பற்றி கூறிக்கொள்கின்றார். என்பதனால நீ வீரனை போல பிடிவாதம் காரணமாக கொலை செய்து வீட்டினாய் என்றால் இந்த பெண்ணை அழித்து விட்டாய். வெய்ய நீ இனி உய்யுமாறவன், கொடியவனே நீ இனி எவ்வாறு பிழைப்பாய், உன்னை நான் சும்மா விட்டுருவேனா என்று பிருகுமுனிவர் கோபித்துக் கொள்கின்றார். எடுத்தியம்பிய சைவமே எவற்றுள்ளும் உத்தமம் என்னில் யாங்களும் கடுத்ததும்பிய கண்டன் ஈரடி கமலம் அன்றி வேறிகளேமெனில். சாபம் கொடுக்கும் பொழுதும் மற்ற நிலைகளிலும் இந்த வஞ்சினம் கூறுதல் என்று ஒன்று உண்டு. நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் நான் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஹரிச்சந்திர புராணத்தை பார்க்கும் பொழுது தன் மனைவியே வெட்ட வேண்டிய நிலைக்கு ஹரிச்சந்திரன் வந்து விட்டான். ஹரிச்சந்திரன் வெட்டியானாக இருக்கின்றார். அந்த காலத்துல அரசனாலே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை அந்த மரண தண்டனை கொடுத்து இயற்றுகின்ற பொறுப்பு யாருக்கு இருந்ததுன்னா, அந்த சுடுகாட்டிலே பிணத்தை சுடுகின்ற தொழில் புரிகின்றவனுக்கு இது எக்ஸ்ட்ரா டியூட்டி. அன்றாடம் மரண தண்டனை விதிக்க போவதில்லை, அன்றாடம் இவனும் கொலை பண்ண போறதில்லை, என்னைக்கோ ஒரு நாள் தான் மரண தண்டனை கைதி வர போறாரு. அப்படி சேர்ந்திருக்கிறாங்க ஹரிச்சந்திரனுடைய மனைவியே. ஹரிச்சந்திரன் என்ன சொல்றாரு புராணத்துல, என் கை நடுங்க கூடாது, நான் மனமொழி மெய்களினாலே உயிர்களுக்கு தலைவராகின்ற சிவபெருமானை வழிபட்டு வந்தது உண்மை என்றால், உண்மையை பேசி கடைபிடிப்பது அந்த பெருமானுக்கு உவப்பு என்பது உண்மை என்றால், அதாவது பொய் பேசுறது சாமிக்கு பிடிக்காது, உண்மை பேசுறது தான் சாமிக்கு பிடிக்கும், அந்த சாமியை நான் வழிபடுறேன் என்பது உண்மை என்றால், என்னுடைய கை இவளை வெட்டும் போது நடுங்கக்கூடாது. ஏன்னா மனைவி என்ற எண்ணத்துல ஒழுங்கா வெட்டாம போயிட்டான் என்று அவன் கூறுகின்றான். அதே போல இப்பொழுது நமக்கு பார்க்கிறோம், திருநல்லூரிலே நம்முடைய அமர்நீதி நாயனார் அந்த தராசுல ஏறார். இவருடைய செல்வத்தெல்லாம் வச்சுட்டாரு, தராசு பெருமானுடைய கோவணத்துக்கு இணையாக ஆகல, உலகத்தையே வச்சாலும் இணையாகாது என்று சேக்கிரார் சொல்லிட்டார். அப்பொழுது நாயனார் பார்க்கிறாரு, வீட்டுல பாக்கி 3 பேர் தான், தான் தன் மனைவி, அப்பொழுது பிறந்து இருக்கின்ற சிறு குழந்தை. சாமிகிட்ட பர்மிஷன் கேட்கிறார், பெருமானே மீதி இருக்கிறது 3 பேர் தான், நாங்களும் இந்த தராசுல ஏறலாமான்னு கேட்கிறார். சாமியோட உத்தரவு கேட்காம ஏறக்கூடாது, நான் அதிக பிரசங்க நீ ஏறினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு சாமி.
பெருமான் அவருடைய அகப்புற பற்றுகளை அறுத்திருக்கின்ற உயர்ந்த வைராக்கியத்தை பார்த்து மெச்சி தாராளமா ஏறிக்குப்பா அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார். அப்படி ஏறும் பொழுது இவர் எதற்காக ஏறுறார்? அந்த துளை நேர் நிற்க வேண்டும் என்பதற்காக ஏறுகின்றார். அப்பொழுது சொல்றார், இழைத்த அன்பினில் இறை திரு நீற்றுமை அடிமை பிழைத்திலோமினில் பெருந்துளை நேர் நிற்க. இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நானும் என் மனைவியும் திருநீற்றுக்கு அடிமை செய்திருக்கிறோம். உளமாற, அதாவது திருநீர் பூசிக்கொண்டு ஒரு அடியவர் வந்தால் அவருக்கு தொண்டு செய்வதில் கள்ளமின்றி உளமாற தொண்டு செய்திருக்கிறோம். திருநீற்றுக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும்? விபூதி பொட்டலத்துக்கு தொண்டு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. விபூதி அணிந்த அடியவருக்கு செய்கின்ற தொண்டுதான் திருநீற்று பற்று. அப்ப இழைத்த அன்பினில் இறை திரு நீற்று மெய்யடிமை பிழைத்திலோம். நாங்க அந்த திருநீர் அணிந்த அடியார்களுக்கு தொண்டு செய்வதில குற்றமே புரியவில்லை. அவர்கள் மனம் கொள்ளும் வண்ணம் அவங்க விரும்பியதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் என்பது உண்மை என்றால் அப்படின்னு ஒரு வஞ்சினம் உரைக்கின்றார். பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர்நிற்க என்று சொல்லி அந்த சொன்னதோடு நிற்காமல் மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவனை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறியத்தில் இவ்வாறு சூடுரைத்ததோடு அல்லாமல் அதோடு நிற்கல. அந்த திருநல்லூர் பெருமான் அந்த பெருவிழாவிலே அன்றாடம் வீதிக்கு வர்றாரு இல்லையா, ரிஷபபாரத்துல எல்லாம், அந்த பெருமான மனசால தியானிச்சாராம். அதோடு நிற்கல, தனக்கு உபதேசம் செய்கின்ற பஞ்சாட்சரத்தையும் ஓதினாராம். இப்படி ஓதி அந்த தட்டுல ஏறினாராம். இந்த 3 காரியம். பஞ்சாட்சரத்தை ஓதினார், பெருமானை மனசால தியானம் பண்ணார், நாங்கள் திருநீற்றுக்கு அடிமை ஒழுங்காக நடந்திருக்கிறோம் என்பது உண்மை என்றால் இந்த துலாபாரம் நேர் நிற்கட்டும், நாங்க தப்பு பண்ணியிருந்தா இது நேர் நிற்க தேவையில்லை என்பது பொருள். இவ்வாறு கூறுவது உண்டு. அது போல பரதனும் கூறுகின்றார், நம்முடைய வள்ளலாரும் கூறுகின்றார். அவருடைய திருவுருட்பால பார்க்கும் பொழுது இன்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருந்தேன்னா தான் இப்படி பிறவி வரும் என்று கூறுகின்றார். அதே போல இங்கு பிருகுமுனிவர் சொல்றாரு, சமயங்களுக்குள்ளே சைவ சமயமே மேலானது என்பது உண்மையானால் அந்த சைவ சமயம் காட்டுகின்ற பெருமான், அந்த பெருமாண்டத்திலே எனக்கு இருக்கின்ற அன்பு என்பது உண்மையானால் நான் உனக்கு இடுகின்ற சாபம் பலிக்கும் என்பது பொருள். எடுத்தியம்பிய சைவமே எவற்றுள்ளும் உத்தமமே உத்தமமென்னில் யாங்களும் கடுத்ததிம்பிய கண்டன் ஈரடி கமலமன்றி வேறறிகிலேமெனில். யாங்களும் என்பது உளப்பாட்டு பன்மை, தன்னையும் தன் மனைவியும் உட்படுத்தி சொன்னது. தொடுத்துரைக்கும் இச்சத்தியத்தினால் துயிலுழந்தினி நரகவல்வினை மடுத்தவம் பிற ஒரு பதையுக வழுவு பாலக குழிசியாயினாய். இந்த சத்தியத்தினாலே அப்படின்னு சொல்லார், இந்த சபதத்தினாலே என்பது பொருள். அது அவரிடுகின்ற சாபம். இந்த மெய்யுரையினாலே நீ துயர் உழந்து, நீ கஷ்டப்பட்டு நரக வல்வினை மடுத்த, நரகத்தில் வாழ்வதற்கு உரிய கொடிய வினையோடு கூடிய பிறப்பு. அதாவது அந்த பிறப்பு எப்படிப்பட்டதுன்னா, பூமியில நம்ம பிறக்கிறோம்னா பிறப்பது என்பது பிறந்துட்டோங்கிற அளவுல இல்ல, பிறந்ததினால் செய்கின்ற பாவத்தினாலே நரக வாழ்வு கிட்ட போகின்றது. அப்ப இதனுடைய பயன் என்று ஒன்று இருக்கின்றது. அப்பொழுது பூமியிலே பிறப்பதற்கு ஏன் அஞ்சினார்கள் என்று கேட்டால், மையல் மானுடமாய் மயங்க வேண்டி இருக்குமே என்பதற்கு அஞ்சினார்கள். பூமியிலே பிறந்து இருந்தோம் என்பதோடு அல்லாமல் தீவினைகளை ஈட்டுவதற்கு வாய்ப்பு தருகின்ற பூமி என்பதனால என்ன ஆச்சு, நரகமானது விளையும். ஆகவே நரக வல்வினை மடுத்த என்றால் அதற்கு காரணமாகின்ற வெம்பிறப்பு, கொடிய பிறப்பு ஒரு பது எய்துக, ஒரு 10 பிறப்பினை நீ எய்துவாயாக என்று சாபமிட்டார். பின்னால் திருமால் சாப விமோசனத்தை இறைவனிடத்துல வேண்டும் பொழுது சாமி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அடியவன் கொடுத்த சாபத்தை நான் மாற்ற மாட்டேன், இருந்தாலும் உன்னுடைய பிறவியிலே நீ நல்வினை செய்து பெருமை பெறும் வண்ணம் நான் அருள் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகவே திருமால் எடுக்கின்ற பிறவியினாலே அவருக்கு நரகம் விளையாது என்பது பெருமாள் உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். வழுவு பாதக குழிசி ஆயினாய் என்று பிருகுமுனிவர் சொல்றார். பாதகம் என்றால் பாவம், குழிசி என்றால் பாத்திரம். அப்ப பாவத்திற்கான கொள்கலனாக இருக்கின்றாய் நீன்னு சொன்னார். இப்படி சொல்லலாம்னா தன்னை பற்றியே அப்படி சொல்லிக் கொள்கின்றார் நம்முடைய குருநாதர் திருவாசகத்துல. விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய். பெருமானே, நீ பூமியில எதுக்காக தெரியுமா என்ன படைச்ச? எல்லாரையும் நல்லது தீதோட சேர்த்து படைச்சிருக்கிற. சில பேரை ரொம்ப நல்லவங்களா படைச்சிருக்க,
ஆனா என்ன எப்படி படிச்சிருக்கிறேன்னா, எல்லாரும் புண்ணியம் பண்ணி உலகத்துல பாவமே இல்லாம போயிடக்கூடாது. பாவம்னு ஒண்ணு இருக்கணுமே. அதுக்கு இந்த ஆள் தான் சரியான ஆள். இவன் நிறைய பாவமெல்லாம் பண்ணி பாவத்தை வாழ வைப்பவன். ஆகவே பாவத்துக்கு கொள்கலன் வேண்டும், ஒரு பாத்திரம் வேண்டும் என்று சொல்லி என்னை படைத்து விட்டாய். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது. பொய் என்ற ஒரு செடி அது வித்து இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா இப்ப பல வெஜிடேஷன் வித்து இல்லாமல் போயிருக்கு. பல விதமான ரோஜாக்கள், நல்ல உயர்ந்த ரோஜாக்கள்னா பயிரிடாமலேயே இனிமே அதை வித்தே காணப்படாது. வித்து இருந்தாதான் பயிரிட முடியும். உழவன் புறக்கணிப்பதனால வித்தும் அழிந்து போகும் என்பதனால அந்த இனிமே அதனை உண்டாக்குதல் என்பது சிரமம். அப்ப பாவம் என்பது வித்தில்லாமல் அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தானே நீ என்னை பூமியிலே விட்டு வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அது அவருடைய அன்பினுடைய மென்மையை காட்டுகின்றது. இங்க பிருகுமணிவர்த்தனுடைய கோபத்துல என்ன சொல்றாருன்னா, நீ இருக்கிற வரையும் பாவம் இருக்கும். என்ன காரணம்னா நீதான் பாவத்துக்கு கொள்கலனா இருக்கிறாய் என்று திருமாலை பார்த்து சினந்து கொள்கின்றார். நின்றனக்கு அடி தொண்டு புண்டவர் நெறியலா புறத்தாற்று நூல் வழி துன்று தீக்கையுற்று என்றும் முப்புறம் சுட்ட எம்பிரான் திருவடி பிழைத்து ஒன்று மூன்று தண்டேந்தி ஈராய் உலப்பிலாத வெண் நிறையமேவுக மன்ற அங்கவர் கண்டுள்ளோர்களும் மரளி ஊரினை குறுகிமாகவே. கோபத்துல கடுமையாக திட்டுகின்றார். என்ன சொல்றாருன்னா, உனக்கு உன்னை கடவுள் என்று உனக்கு தொண்டு செய்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நெறியிலா புறத்தாற்று நூல் வழி வேதநெறிக்கு பாக்கியமாக இருக்கின்ற பாஞ்சராத்திரம் வைகானசம் போன்ற வைணவ ஆகம நூல் வழியிலே துன்று தீக்கையுற்று அந்த நூல்படி தீக்கை பெறுவார்களாக. அதன்படி தீக்கை பெற்று என்றும் என்றால் எந்த காலத்திலும் அவர்களுக்கு சிவபக்தி விளையாமல் போக என்று சொல்கின்றார். என்ன காரணம்னா, சிவபக்தி விளைந்து விட்டால் முன்னேற்றம் வந்துவிடும். முன்னேற்றம் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சிவபக்தி விளையக்கூடாது. இந்த பிரம்மஹத்தியை பத்தி திருவள்ளுவர் புராணத்துல வருது. இந்த அந்தணனை கொன்றால் வருகின்ற தோஷத்திற்கு பிரம்மஹத்தின்னு பேரு. அது ஒருவருடைய உள்ளத்திலே நிலையாமையாகின்ற உணர்வினை உண்டாக்கி கொண்டே இருக்கும். போன இடத்துக்கே போயிட்டு இருப்பான், பேசின பேச்சே பேசிக்கிட்டு இருப்பான், பைத்தியமா சுத்துவான். இப்பொழுது அதற்கு என்ன மருந்துன்னு கேட்டா, சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது, சிவனடியார்களை கண்டு வணங்குவது, சிவனுடைய பெருமையை கேட்பது என்று இதெல்லாம் அந்த பிரம்மகத்திக்கு மருந்தாகும். ஆனா பிரம்மத்தி என்ன பண்ணுமா, தான் வாழ்வதற்காக இவற்றையெல்லாம் செய்ய ஒட்டாது தடுக்கும். அப்ப இவன் நடந்து போறவன் சிவன் கோயிலுக்கு நடந்து போலாம் இல்ல, எண்ணம் இல்லாமல் நடந்து போவான். ஆனா சிவன் கோயிலுக்கு போக விடாது, வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும் என்று பார்க்கின்றோம். அதை போல இந்த நெறியலா புறநெறியிலே சென்றவர்கள் அவர்கள் சிவனிந்தை செய்தே சிவநெறிக்கு புறம்பாக நரகத்திலே சென்று வீழ்வார்கள். அதை இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிவனிந்தை என்பது தேவையில்லை, இருந்தாலும் அவர்கள் இயல்பாகவே செய்கின்றார்கள். என்ன காரணம்? இப்படிப்பட்ட முனிவருடைய சாபத்தினாலே செய்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். முப்புறம் சுட்ட எம்பிரான் திருவடி பிழைத்து, முப்புறங்களை எரித்த பெருமானுடைய திருவடி பிழைப்பார்கள். அவர்கள் அந்தணனாக பிறந்திருந்தாலும் வேதத்தை கற்றாலும் அந்த வேதம் என்பது அவர்களுக்கு உண்மை பொருளை தராத காரணத்தினாலே சிவபெருமானுடைய பரத்துவத்தை அறியாமல் அவருடைய திருவடி பிழைப்பார்கள், திருவடிக்கு புறம்பாக செல்வார்கள் என்பது பொருள். அவர்கள் ஐயன் திரிவர வேத பொருளை உணர மாட்டார்கள் என்பது பொருள். அவர்கள் ஒன்று மூன்று தண்டேந்தி ஈனராய் உலப்பில்லாத வெண் நிறையம் மேவுக. எல்லையில்லாத காலம் அவர்கள் நிறையம் என்றால் நரகம், நரகத்திலே பொருந்துவார்கள். ஆனால் பூமியிலே சன்னியாசிகளாக ஒரு தண்டம் ஏந்திய ஏகதண்ட சன்னியாசிகளாகவோ அல்லது மூன்று தண்டம் திரிதண்டி சன்னியாசிகளோ இருப்பார்கள். எப்படின்னு கேட்டா, திருமாலே பரம் என்று வழிபடுகின்றவர்கள் ஸ்மார்த்த பிராமணர்களாக இருந்து ஒற்றை தண்டம் ஏந்துபவர்களாக இருப்பார்கள், அல்லது வைணவர்களாக இருந்து மூன்று தண்டம் ஏந்துகின்ற சன்னியாசிகளாக இருப்பார்கள் என்பது பொருள். இவ்வாறு இருந்து அவர்கள் எங்கு செல்வார்கள்? நரகத்திற்கு செல்வார்கள். சரி, அதுக்கு மேல சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை பெற்ற தாய் தந்தையும் அவர்கள் யமலோகத்திற்கு செல்வார்கள் இவர்களை பெற்ற காரணத்தினாலே என்று சொல்கின்றார். மன்ற அங்கவர் கண்டுள்ளோர்களும், காணுதல் என்றால் படைத்தல், அந்த பிள்ளைகளை பிள்ளைகளால் பெற்ற பெற்றோர்களும் மரளி உரினை குறுகிமாகவே அவர்கள் யமலோகத்திற்கு சென்று அங்கு இறந்து போக என்று சொன்னார். எவ்வவே மிகும் தமோ குணம் பயின்று இழிந்த யோனியின் மீனமாதியாம் வெவ்வினைப்பவம் தோறும் இன்னலே
விரவு வாயின வெய்ய சாபமிட்டு அவ்விய தொகையிரிய 100 பிருகு வெள்ளியால் ஆவி பெற்று நவ்வி வாழ்விழி மனைவி தன்னோடு நாரிவாகனை வழுத்தி வைகினான். எபம் என்றால் துன்பம். துன்பம் அதிகரிக்கின்ற தமோ குணம். குணங்கள் 3 பிரகிருதியுடைய குணங்கள்: சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவம் என்பது அமைதி, பிரகாசம். பிரகாசம் என்றால் ஞானம். ஒரு நூலை படிக்கும் பொழுது அதனுடைய உண்மை பொருள் உடனேயே அறிதல் என்பது ஞானம், அதான் பிரகாசம். அதுபோல சாந்தம், தூய்மை, இதெல்லாம் சத்துவ குணம். யாராவது நம்மளை திட்டாலும் அறிந்து மன்னித்தல் என்பது சாந்தம். அவங்க திட்டினதே புரியாம இருக்கிறது இந்த சத்திய குணத்துக்கு நேர் எதிர் தமோ குணம். அவன் திட்டானே புரியலன்னா அது அறியாமை, அது தமோ குணம். நல்லா திட்டான்னு புரியுது, போனா போறான், இந்த காதால வாங்கி அந்த காதால விடுவோம் அப்படின்னு விடுறது சத்துவகுணம். சத்துவகுணம் எதனால் விளைகின்றதுன்னா பல நூல்களை கற்ற அந்த கல்வி தெளிவுனால சத்துவகுணம் விளைகின்றது. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா நாம் அழிந்து போவோம், அதனால ரியாக்ட் பண்ணக்கூடாது, தெளிவா இருக்கிறாங்க, அது சத்துவகுணம். அவன் திட்டானே புரிஞ்சுக்காம இருக்கிறது தமோ குணம். ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில அடிக்கு அடி, திட்டுறதுக்கு திட்டு. இப்போ நம்ம பாக்குறோம், உங்க பாத்திரன்னா இல்ல எங்க இல்ல உங்க பாத்திரன்னு சொல்றது, இப்படி முடிவே இருக்காது. அவன் இவன் கடைசியா திட்டி முடிக்கணும்னு பார்ப்பான். அவனும் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் அவன் கடைசியா அவன் தான் திட்டி முடிக்கணும்னு பார்ப்பான். முடிவில்லாம போயிட்டே இருக்கும், விட்டு கொடுக்கவே மாட்டாரு. இந்த குணத்திற்கு ரஜோ குணம் என்று பெயர். சத்துவ குணத்திற்கும் தமோ குணத்திற்கும் இடைப்பட்டது ரஜோ குணம். இங்க என்ன சொல்றாரு, தமோ குணம் கொண்ட பிறவிகள் உட்பட நீ பிறப்பாயாக சொல்லிட்டார் என்பதனால 3 குணத்திலும் அவர் பிறவி எடுத்திருக்கிறார். ராமபிரான் போல சத்துவகுண பிறவிகளும் உண்டு, ஆனால் மீன் ஆமை போன்ற தமோகுண பிறவிகளும் உண்டு என்று பார்க்கின்றோம். துன்பம் மிகுகின்ற தமோகுணம் பயில்கின்ற இழிந்த யோனி என்றால் அந்த பிறக்கின்ற அச்சு, மீனமாதி என்றால் மீன் முதலிய வெவ்வினை பவம் தோறும் கொடிய வினை, பவம் என்றால் பிறவி, பிறவி தோறும் இன்னலே விரும்புவாய், நீ கஷ்டம்தான் படுவாய் என்று சொல்லிட்டார். இதற்குத்தான் பெருமாள் என்ன பண்றாரு, கொஞ்சம் சைடு கேட்டு கொடுக்கிறார். நீ கஷ்டம்தான் படுவாய்ன்னு அவர் சொன்னார்ல, அப்படி இல்ல, நீ சுகமும் படுவாய் என்று அவருக்கு சொல்லிட்டார். பெருமான் பின்னால் அதுக்கு அந்த தண்டனையை கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறார். இப்போ ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு போகும்போது தண்டனை குறையுது இல்ல, அதே போல குறைச்சு கொடுக்கிறார். இன்னலே விரும்புவா என வெய்ய சாபமிட்டு, இப்படி சாபமிட்டதுனால அப்பதான் அந்த பிருகுமுனிவருக்கு கொஞ்சம் அவர் பட்ட கஷ்டமானது குறைந்தது போல் இருந்தது. நாம கூட பாக்குறோம், நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களை திட்டி தீர்த்தப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் சாந்தப்படணும். அதே போல பிருகுமுனிவர் என்ன பண்ணாரு, எல்லாம் இறைவன் செயல். ஒரு பிருகுமுனிவர் இவ்வாறு கோவித்துக் கொள்ளணுமா அப்படின்னு கேட்டா அந்த நிலையிலே அவர்கள் செய்வதெல்லாம் சிவன் செயல் என்று பார்க்கின்றோம். நம்மை போல அவர்கள் கோவித்துக் கொண்டார்கள்னு அர்த்தம் கிடையாது, சிவன் செயலாகத்தான் அது நிகழ்கின்றது. சாபமிட்ட காரணத்தினாலே அவ்விய தொகை இரிய, அவ்வியம் என்றால் மன வருத்தம், மன வருத்தத்தின் தொகை அப்படின்னா கூட்டம், அது இரிய என்றால் நீங்க, 100 என்றால் தன் மனதிலே உண்டான துன்பத்தை இல்லாமல் செய்வதற்கென்று இவ்வாறு சாபமிட்டாராம். சாபமிட்ட பிறகு அந்த துன்பம் நீங்கிவிடும் என்பதற்காக அது ஒரு டெக்னிக். இவ்வாறு அந்த துன்பத்தை போக்கிக் கொண்ட பிருகு என்ன பண்ணாரு, இறந்த மனைவியை உயிர்ப்பித்தார். சுக்கிரன் என்று அசுரருடைய குரு இருக்கிறார். அந்த சுக்கிரன் அவரை நினைத்து வழிபட்டால் இறந்தவர்களை உயிர்ப்பித்து விடுவார். அந்த கடவுள் அவர் சுக்கராச்சாரியர். அந்த சுக்கராச்சாரியரை அவர் வழிபட்ட உடனே ஆவி பெற்று எழுந்தாள் அந்த பெண். யாரு, கியாதி என்ற பிருகுமுனிவருடைய மனைவி. அவள் நவ்வி வாழ்விழி மனைவி, மான் போன்ற ஒளி மிகுந்த விழியினை கொண்ட அந்த மனைவி தன்னோடு நாரிவாகனை வழுத்தி வைகினான். அர்த்தநாரீஸ்வரர் ஆகின்ற சிவபெருமானை அவர் போற்றி வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது திருமாலுக்கு கொடிய சாபமானது ஏற்பட்டது. அவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்திலே சென்று பெருமானை வழிபட்டாலுடைய இதற்கு விமோசனம் இல்லை என்பதை உணர்ந்தார். உணர்ந்து நிறைமொழித்தவ பிருகு ஓதிய சாபம். நிறைமொழி என்றால் என்ன, மறைமொழி மாந்தர் அவர்கள் ஆணையர் கிழந்த நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. சாபம் என்பது ஒரு மந்திரம் தான், ஆனா ஏன் மந்திரம்னு சொன்னா அது பலிப்பதுனால. இப்ப மந்திரத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். மந்திரம் என்பது யார் கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பலிக்கும்,
சாபம் என்பது நாம கணிக்காட்டால்தான் நமக்கு பலிக்கும். எதிராளி அதனை இடுவதனாலே பலிக்கும். அப்படிப்பட்ட பலிக்கின்ற மொழியினை கொண்டவர் பிருகு. அவர் ஓதிய சாபம் எய்தி நெஞ்சு அழுங்கி என்றால் மனமானது புழுங்கி ஏங்குபு வருந்துகின்ற நரைமலர் துழாய் படலை மார்பினான். தேன் சிந்துகின்ற அந்த துளசி மாலையை அணிந்திருக்கின்ற மார்பினை கொண்டவன். படலை என்றால் மாலை. நாடினான் யோசித்து பார்த்தான். நாடுதல் என்றால் யோசித்து பார்த்தல். நாடி தேடி தொழுவார் என்று கூறுகின்றார் அருணகிரிநாதர். நாடினான் இதன் தீர்வு யாதென, இதற்கு எது தீர்வு? சாபத்திலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும், பரவாயில்லன்னு இருக்க முடியுமா? ஆகவே இதுக்கு தீர்வு யாது என்று யோசித்தார். பிறை முடிச்சடை பிரானுடன். நாம ஏன் பயப்படணும்? சந்திரசேகரனாகின்ற கடவுள் இருக்கின்றான். மனு பிரம் அமைந்துள்ள அந்த பெருமானுடைய உருவத்தை நமக்கு உள்ளத்திலே தியானத்துக்கு கொண்டு வருகின்ற பிரம்ம மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற 5 மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த பஞ்ச பிரம்ம மந்திரம் அது பெருமானுடைய தலைமுதல் கால் வரை நமக்கு உள்ளத்திலே தியானத்திற்கு கொண்டு வருவதற்காக பயன்படுகின்ற மந்திரங்கள் என்பதனால பிரமம் 5 யாம் உளே, நாம் இருக்கிறோம், கடவுள் இருக்கின்றான், நாம் இருக்கின்றோம், வழிபாட்டு முறை இருக்கின்றது, இனி அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை என்று திருமால் முடிவு செய்கின்றார். இனி குறை எமக்கு எவன், இனி நமக்கு ஒரு தேவையும் இல்லை என்று தேறினான் என்று மனம் தேற்றிக் கொண்டானான். கொழிதிரை புனல் கட்சியை எழுதினான். கொழித்து கொண்டு ஓடுகின்ற அந்த கம்பையாற்றோடு கூடிய காஞ்சிபுரத்தை சேர்ந்தான். தூய நிற்சிவை கங்கை வாவியுள் தோய்ந்தெழுந்து ஒரு மாவின் நீழல் வாழ் நாயனாரடி வழுத்தி ஏகி அஞ்ஞாங்கர் வைகும் ஆச்சிரமம் ஒன்றமைத்து ஆயிடை சிவலிங்கம் ஒன்று கண்டு அன்பு கூர்தர அரிச்சு தேத்தி அங்கு ஏயுமாறொருள் பெற்று மாதவம் இயற்றலுற்றனன் வயப்புள் உறுதியே. வயம் என்றால் வெற்றி, வெற்றியோடு கூடிய புல் உறுதி, கருடனை உறுதியாக கொண்டிருக்கின்ற திருமால் தூய நீர் கொண்ட சிவகங்கை என்ற தீர்த்தத்திலே ஆடினார். சிவகங்கை என்ற தீர்த்தம் ஏகாம்பரேஸ்வருடைய சந்நிதி கிழக்கிலேயே இருக்கின்றது. கொடிமரத்திற்கு முன்பாக அந்த தீர்த்தத்திலே தோய்ந்தார். பிறகு ஒற்றை மாமரத்தின் நிழலிலே இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை வழுத்தினார், வழிபட்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பக்கத்திலேயே ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டார். ஒரு பாசறை அமைத்துக் கொண்டு அந்த ஆசிரமத்திற்குள்ளே தன் கையினாலே ஒரு சிவலிங்கத்தை தாபித்தார். பிறகு அந்த லிங்கத்தினை அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட ஆரம்பித்தார். பூதிமேனியன் எவ்வாறு வழிபட்டார் என்றால் உடம்பு முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டார். நெற்றி தீட்டுமு புண்டரத்தினன், நெற்றியிலே முப்பட்டையாக திருநீற்றினை அணிந்து கொண்டார். அக்கமாலையின் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டார். சீதவேணியோன் திரு உருத்திரன் செப்பு நாவினன், கங்கையினால் குளிர்ந்திருக்கின்ற சடையினை கொண்ட சிவபெருமானுடைய அவனை நமகா நமகா போற்றி போற்றி என்று வழிபடுவதனாலே நமகம் போற்றி திருவகவல்னு அர்த்தம் என்ற பெயரை கொண்டிருக்கின்ற திரு உருத்திரம், அருமறை பையனாகிய திரு உருத்திரம், வேதத்தினுடைய இதயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரு உருத்திரம், அதனை செப்பு நாவினன், அந்த உருத்திர மந்திரத்தினை நாவினாலே செப்பினார். அதான் பாராயணம் செய்தார். அழகு நீர்கனி வாத உண்டியன், அவ்வாறு தவம் செய்யும் பொழுது முதலிலே கனி உண்பார் ஒரு சில மாதங்கள். பிறகு அடகு என்றால் இலை, இலையை மட்டும் உண்பார். பிறகு அதனையும் குறைத்துக் கொண்டு நீர் மட்டும் உண்பார். பிறகு அதிலிருந்தும் நீங்கி பசித்தது என்று சொன்னால் வாயை திறந்து காற்றினை உள்வாங்கிக் கொள்வார். அதோடு சரி, அப்புறம் வாயை முடிக்கிட்டார்னா சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வாறு தவம் செய்தார் யாரு? திருமால். பிரமம் ஐவகை மனு கணித்து, 5 பிரம்ம மந்திரங்களை, மனு என்றால் மந்திரம், அதனை கணித்து என்றால் எண்ணி என்பது பொருள். மாலையில இருக்கின்ற மணிகளை கொண்டு எண்ணி என்று கொள்ளலாம், உள்ளத்தினால் எண்ணி என்று கொள்ளலாம். இரண்டிற்கும் கணனம் என்றுதான் பெயர். தியானித்து என்று கொள்ளுவோம். மானசமான ஜபம், மானசீக ஜபம், அதாவது வாயினால் கூறாமல் வாயினால் கூறுவதை உள்ளத்தால் எண்ணுதல், ஸ்வரத்தோடு அதை எண்ணுதல், அதான் மானச ஜபம். கணித்து உளக்கமலம் நல்லுற, தன்னுடைய உள்ளமாகின்ற தாமரையினுடைய நடுவிலே இறைவன் எழுந்துள்ளுமாறு அவனை தியானித்தார். அந்தந்த உயிருக்கு உள்ள தாமரை என்று ஒன்று இருக்கின்றது, அதிலே இறைவன் எழுந்துள்ளுமாறு அவனை பாவிக்க வேண்டும். நல்லுற மாதுபாகனை இருத்தி, அந்த பெருமானை அங்கு இருத்தி என்றால் ஆவாகனம் செய்து, 5 அழல் மத்தி நின்று 5 நெருப்புகளை தன்னை சுற்றி மூட்டிக்கொண்டாராம்.
ஐந்து நெருப்புகளுக்கு இடையிலே இருந்தவம் செய்தாதான் பஞ்சாக்னி தபஸ் என்று பெயர். அருந்தவம் உயற்றுதல் என்றால் செய்தல். அந்த அருந்தவம் செய்தற்கு அரிய தவத்தினை திருமால் செய்தார். இவ்வாறு செய்த திருமால் இறைவனுடைய அருளை எவ்வாறு பெற்றார் என்பதை வருகின்ற வகுப்பில நம்ம பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சவேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.